வணக்க மக்களே, வாழைப்பழைக்க துபாயில் டே 1 பழைய பருப்பு புதிய ரசம். நேரம் சரியாக 1 மணி, மதிய சாப்பாட்டு நேரம். லிஃப்ட்டுக்கு உள்ளே போய் வெளியே வந்தால் பக்கத்தில் ஏர் ரூமு. ஷூவை கலட்டி தூர போட்டு போக போகிறேன் பாத்ரூமு. காலை கழுவி கையை கழுவி கதவை சாத்தி வெளியே வந்தால் கிச்சனு. சோத்து சட்டியை தூக்கி வச்சு 1 கிளாஸ் அரிசி போட்டு தண்ணியை பிடிச்சி கையை விட்டு கழுவுனேன். அடுப்பில் தூக்கி உலைய வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ரசம் வைக்க சட்டி எடுத்து சாமானை தேடி எடுத்தாச்சு. கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி. வெள்ளைப்பூடை உரிச்சு வச்சு இஞ்சியை நறுக்கி வச்சு பச்சை மிளகாவை வெட்டி வச்சு ஒரு உலக்கை எடுத்து போட்டாச்சு. ஒரு 4 இடி இடிச்சாச்சு. ரச சட்டியில் போட்டாச்சு. தக்காளியை நறுக்கி வச்சு சட்டியில் போட்டாச்சு. புளி தண்ணியை சாறு எடுத்து ஒன்றா சேர்ந்து கலந்தாச்சு. நல்லா கையை உள்ளே விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. கொத்தமல்லியை நறுக்கி எடுத்து தூக்கி உள்ளே போட்டாச்சு. உப்பு, மஞ்சள், மிளகு, மிளகாய் பொடி போட்டாச்சு. சட்டி நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சாச்சு. நக்கி பார்த்து சுவை அருமையாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆன் பண்ணி விட்டாச்சு. ரசம் கொதிக்க போகுது, சாப்பிட நேரம் ஆகுது. தூக்கிட்டு வந்தாச்சு. அண்ணனுக்கு வெயிட்டிங்கு, ஆவி பறக்கும் சோத்துக்கு. முட்டை தூக்கி வச்சாச்சு. சோத்தை அள்ளி போட்டாச்சு. வாய் ருசி கூடுது. ரசம் தழும்ப தழும்ப ஆடுது. பழைய பருப்பு சுவை கூடுது. 4 கரண்டி ரசத்தில் ஆவி பறக்கும் ஜோத்தில் பருப்பு சோறு மூழ்குது. உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு ரசம் பருப்பை பிணைஞ்சு வச்சு ஒரு பிடி பிடிச்சாச்சு. பருப்பு ரசம் பேசும், பாயாசம்தான் மோசம். 2 தட்டு சோறு திங்க பருப்பு ரசம் செஞ்சுக்கங்க. வலிச்சுனக்க வேலையில் தட்டை தூக்கி குடிச்சுக்கங்க. மதிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு. டாட்டா பாய் பாய். உங்கள் சமையல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.